இந்த வீடியோ மூலமாக ஆர்டினோ போர்டு சம்பந்தமான தகவல்களை பற்றியும் ஆர்டினோ போர்டில் அதனுடைய பிரதான பாகங்கள் என்னென்ன வேலைகளை செய்து வருகின்றன அவை தொடர்பான விடயங்களை பற்றியும் பார்க்கலாம். இது போன்ற வீடியோக்களை பெற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துவதன் மூலமாக நாம் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம். இனி வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஆர்டினோ போர்டு என்பது பல்வேறு மின்னணு திட்டங்களை உருவாக்குவதற்காக சிறந்த ஒரு மூலதனமாக விளங்குகின்றது. பெரும்பாலும் இவற்றினை மைக்ரோ கண்ட்ரோலர் என்றும் அழைக்கிறார்கள். ஆர்டினோ வன்பொருள் மற்றும் மென்பொருள் கலைஞர்கள், அதே போன்று வடிவமைப்பாளர்கள், பொழுதுபோக்காளர்கள், ஹேக்கர்கள், புதிய அனுபவங்களை பகிரக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆர்டினோ போர்டினை பயன்படுத்த பொத்தான்கள், எல்இடிகள், மோட்டார்கள், ஸ்பீக்கர், ஜிபிஎஸ் அலகுகள், கேமராக்கள், இணையம் மற்றும் உங்களுடைய ஸ்மார்ட் போன்களில், அதே போன்று உங்களுடைய டிவியுடன் கூட தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய வசதியும் உள்ளது. ஆர்டினோவினுடைய அடிப்படையான திட்டங்களை பார்க்கும் பொழுது ரோபோக்கள் மற்றும் சில இயந்திரங்களை உருவாக்குறது, அதே போன்று சில நேர்மையான விடயங்களை மட்டும் எடுத்து காட்டக்கூடிய இயந்திரங்களை உருவாக்குறது, அதே போன்று டிராகன்கள், பகடை எறியக்கூடிய கைக்கடிகாரங்கள், இவ்வாறான ஆர்டினோ ஏறக்குறைந்த எந்த ஒரு எலக்ட்ரானிக் திட்டத்தின் பின்னால் ஒரு மூளையாகவே இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஆர்டினோ போர்டை ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் அவற்றினை பல்வேறு முறைமைகளில் ஆக்கிக் கொள்ள முடியும். சந்தையில வெவ்வேறு ஆர்டினோ போர்டு வகைகள் இருந்தாலும் இலகுவான முறையில பயில்வதற்காக ஆர்டினோ யூனோ சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கின்றது. எனவே மிகவும் மலிவான விலையில் கூட இவற்றினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்டினோ யூனோ எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு ஆர்டினோவாகும். இங்கு 14 டிஜிட்டல் உள்ளீடுகள், வெளியீட்டு ஊசிகள், அதே போன்று 6 அனலாக் உள்ளீடுகள், யூஎஸ்பி இணைப்பு, பவர் ஜாக், மீட்டமைப்பு பொத்தான் மற்றும் பல மைக்ரோ கண்ட்ரோலரை ஆதரிக்க தேவையான அனைத்தும் இதில் உள்ளது. யூஎஸ்பி கேபிள் மூலமாக கணினியுடன் இணைத்து இவற்றினை பயன்படுத்த முடியும். அதே போன்று அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்தில் அடாப்டர் அல்லது பேட்டரியை கொண்டும் இவற்றை இயக்கலாம். ஆர்டினோ போர்டு என்று எடுக்கின்ற பொழுது அந்த ஆர்டினோ போர்டின் எவ்வாறான பகுதிகள் உள்ளடங்கி இருக்கின்றது, அந்த பகுதிகள் என்னென்ன தொழிலை செய்கின்றது என்பதை பார்க்கலாம். யூஎஸ்பி போர்ட், இதனுடைய வேலை என்ன என்பதை பார்க்கும் பொழுது ஆர்டினோ போர்டு கணினியுடன் இணைப்பதற்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. பவர் சப்ளை, பவர் சப்ளையினுடைய தொழிலை பார்க்கும் பொழுது கணனி இல்லாத சந்தர்ப்பத்தில் மின் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும். ஜிஎன்டி கிரவுண்ட், அதாவது இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது மின் சுற்றினுடைய பிளஸ் மைனஸ் உள்ளது, அதாவது மறை முடிவிடத்தை தொடுப்பதற்காகத்தான் இவை பயன்படுத்தப்படும். பவர் அவுட், இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது ஆர்டினோ போர்டுடன் தொடுக்கப்பட்டிருக்கிற சுற்றுக்கு 5 வோல்ட் மின்ன வழங்குகின்றது. 3 வோல்ட் அவுட்புட், இதன் மூலமாக ஆர்டினோ போர்டுடன் தொடுக்கப்படுகின்ற சுற்றுக்கு 3.3 வோல்ட் மின்ன வழங்குகின்றது. அனலாக் பின்னுடைய வேலை என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அனலாக் சென்சர் இருந்து வரக்கூடிய சிக்னல்களை எல்லாம் படித்து அவற்றினை விளங்கிக் கொள்ளக்கூடிய டிஜிட்டல் மதிப்பீடாக மாற்றும். டிஜிட்டல் பின், இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது இவை மூலமாக
ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய இலக்க சமிஞ்சைகளை இன்புட்டாகவோ அவுட்புட்டாகவோ பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஒன் ஆஃப் அல்லது ஹைலோ 10 என்ற ஒரு முறையில் இவை பயன்படுத்தப்படுகின்றது. PWM பின் இதன் மூலமாக இலக்க சமிஞ்சைகளை பயன்படுத்தி மீதிறனை கூட்டி குறைக்கக்கூடிய வேலை இடம்பெறுகின்றது. வெவ்வேறு வேகங்களில் மின் விசிறியை சுழற்றுதல் போன்ற கருமங்கள் இங்கு இடம்பெறும். AREF பின் இது அனலாக் ரெஃபரன்ஸ் என காட்டப்படுவதற்கான காரணத்தை நோக்கின்ற பொழுது அனலாக் பின்களுக்கு வோல்ட் அளவு வரையறை விதிக்க முடிகின்றது. எனவே இவை பெரும்பாலும் பயன்படுத்துவதற்கான சாத்தியம் குறைவாக இருக்கின்றமையாலாம். ரீசெட் பட்டன் இதன் மூலமாக ஆர்டினோ போர்டில் இருக்கக்கூடிய குறியை மீள செயற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு தடவை அழுத்தினால் போதும் கோட் ரீசெட் ஆகும். பவர் LED இதனுடைய தொழிலை பார்க்கும் பொழுது ஆர்டினோ போர்டுக்கு மின் வளங்கள் கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பதை இவற்றை வைத்து அறிய முடியும். இந்த LED பல்ப் எரியாத சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கக்கூடும். எனவே உங்களுடைய சுற்று மீண்டும் சரிபார்ப்பதற்காகத்தான் இந்த LED பல்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்டினோ போர்டில் தரவு உட்செல்லுதல் மற்றும் வெளியேறுதல் ஆகிய 2 செயற்பாடுகளும் இங்கே இடம்பெறுகின்றது. எனவே இன்புட் அவுட்புட் இந்த 2 LEDகளும் ஒளிர்வதை அவதானிக்கலாம். மெயின் ஐசி ஆர்டினோ போர்டில் உள்ள பிரதான ஐசியாக இருக்கின்றது. அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசியாக இவை காணப்படுகின்றது. வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதன் மூலமாக ஆர்டினோ போர்டினுள் புகக்கூடிய மின் கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடு இடம்பெறுகிறது. இவ்வாறான பாகங்கள் மூலமாக ஆர்டினோ போர்டின் மூலம் குறித்த வேலைகள் இடம்பெறுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டினூடாக தெரிவியுங்கள். மேலதிக தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்திருக்கிறேன், அதன் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். நன்றி.